வணக்கம். நம்ம இப்போ 4th கிளாஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக 4th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 3rd கிளாஸ்க்குரிய ஃபைலை லாஸ்ட் ஒர்க் பண்ணி முடித்ததை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் 4th கிளாஸ்க்கான ஃபைல். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்பையும் 3rd கிளாஸ்க்கான ஃபைலை தான் ஓப்பன் பண்ணணும். 3rd கிளாஸ்க்கான ஃபைல் வந்துட்டு நீங்கள் 2nd கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபைல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவும் 3rd கிளாஸோட ஃபைலும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டூலுக்கு பேர் இது செலெக்ஷன் டூல், அல்லது நம்ம நிறைய பேர் இதை பிளாக் ஆரோ டூல்னு சொல்லுவாங்க. நானுமே பிளாக் ஆரோன்னு தான் நிறைய டைமில் சொல்லியிருக்கேன். அதனால் இதை பிளாக் ஆரோன்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸை இப்போ நான் மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸை இப்படி நான் மேலே மூவ் பண்ணும்போது நிறைய கைட்லைன்ஸ், இங்கிட்டு ஒரு லைன் வருது, அங்கிட்டு ஒரு லைன் வருது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, ஸ்மார்ட் கைட்ஸ் நம்மளோட ஒர்க் வந்து அலைன்மெண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் இந்த ஃப்ரேமை நான் இப்படி பெருசு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெருசு பண்ணும்போது இங்கே கீழே ஒரு கைட்லைன் காட்டுது. என்னென்னா, இந்த பாக்ஸ்க்கு பாட்டத்தில் கரெக்டாக மேட்ச் பண்ணு அப்படின்னு காட்டுது. இதை நான் இப்படி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு விட்த்தில் கரெக்டாக மேட்ச் பண்ணுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த பாக்ஸோட கார்னருக்கு இங்கே கொண்டு போகிறேன், ஒரு கர்சர் காட்டுது. இது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு தேவையே கிடையாது. அதனால் இது டெலிட் பண்ணோம். நான் என்னோட டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா இங்கே கவனிச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் வேறு எங்கேயுமே லிங்க் ஆகலை. நான் இங்கே இருந்து டெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே லிங்க் ஆகலை. லிங்க்ஸை பற்றி நான் இன்னும் எடுக்கல. அதாவது டெக்ஸ்ட் ஃப்ரேமோட லிங்க்ஸை பற்றி நான் இன்னும் சொல்லலை. நான் டெலிட் பண்ணிருக்கேன். ஆனால் நம்ம பண்ணோம், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். இங்கே இருந்துட்டு இங்கே ஒரு சின்ன கர்சர் காட்டுதா, இந்த இடத்துல இருந்து இந்த ஃப்ரேம் இங்கே கண்டினியூ ஆகுது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வியூ எக்ஸ்ட்ராஸ் ஷோ டெக்ஸ்ட் த்ரெட்ஸ். இது என்ன ஆகுது, ஒரு ஃப்ரேம்லேருந்து அடுத்த ஃப்ரேமுக்கு எந்த ஃப்ரேமுக்கு அந்த கண்டென்ட் போகுது அப்படின்னு நமக்கு ஒரு லிங்கை காட்டிக்கிறோம். ஓகே, லேட்டர் கிளாஸஸில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் லீவ் இட். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த இங்கே இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம், நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு காஃபி தூள்லாம் இருக்கிற மாதிரி வேணும் ஒரு படம் தான். ஆனால் அந்த படத்தை இங்கே காட்டுறது ஒரு கிரே பேக்ராப் மட்டும் தான் காட்டுது. என்னோடய ரீசன் என்னென்னா, இதை இப்படி கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன், பார்த்துட்டு இங்கிட்ட மூவ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஃப்ரேம் தான் மூவ் ஆகுது. நான் கண்ட்ரோல் இசட் போட்டு அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிவிட்டு எனக்கு இங்கே இந்த சென்டரில் வரும்போது ஹேண்ட் டூல் காட்டுது. இப்போ இதை ட்ராக் பண்ணி நான் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ண வருது. இதே சமயம் இங்கே மற்ற இடத்துல நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்னா, டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்போ ஃப்ரேமை மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த கண்டென்ட்டை நான் இப்படி மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ என்னோடய ஃப்ரேமில் எனக்கு இந்த இடத்துல வச்சு எனக்கு பர்ஃபெக்டாக என்னோடய அலைன்மெண்ட் எங்கே தேவையோ நான் முடிச்சுட்டு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃப்ரேமை செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு இந்த இமேஜுக்கு வரும். இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளோட உள்ள காட்டக்கூடிய அளவை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி உட்காந்து நான் சர்ச் பண்ணுறதுக்காக அப்படின்னுக்காக இங்கே வந்துட்டு இப்படி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட்டிங்க்கான டூல்ஸ் இருக்கும். இப்போ 2019 and 20 இருக்கவங்களுக்கு ரைட் சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ஸில் இந்த டூல்ஸ் வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இமேஜை வந்து ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்துட்டு மேக்ஸிமம் அந்த இமேஜ் வந்து ஃபில் ஆகிட்டு இன்கேஸ் வந்துட்டு இமேஜ் நம்ம ஏற்கனவே இங்கேயும் ஃபில் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபில் ஃப்ரேம் ஆனதுனால என்ன ஆயிடுது, மற்ற இடங்களில் வந்துட்டு இமேஜை கட் பண்ணிக்க, கரெக்டாக வந்துட்டு பாக்ஸுக்கு ஃபில் பண்ணிக்க அப்படின்ட்டு. இந்த நெக்ஸ்ட் இருக்கும் இன்னொரு பட்டன், இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை என்ன பண்ணோம், இமேஜ் முழுக்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடு, கேப் விழுந்தால் அதை ஓப்பனில் விட்டுரு அப்படின்னு இந்த பாக்ஸோட ஃபில் கலர் இங்கே எல்லோ தெரியுது. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனல். இதுலேயே நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம். இதை கிளிக் பண்ண என்ன ஆகும், இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணி பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுது. அல்லது நான் இதையும் நமக்கு தேவையில்லை, நான் ஃபில் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட்டு. இதை கிளிக் பண்ணாலாகும் நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமையே பெருசாகிக்கிறோம். இதுவுமே எனக்கு தேவையில்லை, கண்ட்ரோல் இசட் போட்டு அன்டூ பண்ணிக்கிறேன், லீவ்ச். ஓகே, நமக்கு என்னோடய வேலை இங்கே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இதோட நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் இங்கே போகிறேன். இங்கே நெக்ஸ்ட்டுக்கு பேஜுக்கு போகிறேன். இங்கே இருக்க பாக்ஸ், இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளேஸ் கமாண்ட் என்னோட காஃபி தூள் இங்கே கொண்டு வந்துடலாமா சார்? இப்போயும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. என்ன பண்ணலாம், ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனல் கொடுத்துடலாமா? இங்கே செலக்ட் பண்ணும்போது இது ஏற்கனவே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் நான் வந்துட்டு வேறு இமேஜை நான் கொண்டு வரணும். அதனால் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் இங்கே ப்ளேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்துடும். ஓகேயா, இதை நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதோட எலிமெண்ட் நமக்கு தான் தெரியுமே,
இங்கே இருக்க ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஸ்லி கொடுத்தா வந்துடும். ஓகே, எனக்கு இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா இந்த 2 காஃபி கப்புமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால நான் இங்கே ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் கொடுத்துட்டு சார் எனக்கு இந்த ஃப்ரேம் வந்துட்டு இமேஜை விட பெருசாக இருக்குது, அதனால் இங்கே ஆக்சுவலாக நம்ம ஃபில் கலர் நன்னாக இருக்கிறதுனால நமக்கு கீழே காட்டலாம். நான் இந்த ஃப்ரேமையே இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சிறுசாக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன், ஃபிட் ஃப்ரேம் டு தி கண்டென்ட். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து சின்னதாகிடுச்சு. இதுக்கு தான். ஓகே, இந்த இமேஜை நான் இப்போ பாட்டத்தில் இப்போ நான் இங்கே கொண்டு வர்றேன். இங்கே கொண்டு வரும்போது மூவ் பண்ணும்போது அங்கங்கே மூவ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்படி மூவ் பண்ணி கீழே அப்படி வரும்போது இந்த க்ரீன் லைன் காட்டுதா, இந்த ஸ்மார்ட் கைட்ஸ் காட்டுறதுனால ஓகே இது பாட்டம் அலைன்மெண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் ஒரு சின்ன ஃபைல் லோகோ கொண்டு வர போகிறேன். இங்கே லோகோ கொண்டு வரும்போது இங்கே பிளேஸ் இங்கே இருக்க லோகோ பிடிஎஃபை நான் கொண்டு வரேன். இங்கே கொண்டு வரும்போது இங்கே வரும்போது ஒரு சின்ன ப்ராக்கெட் காட்டுது. ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமுக்குள்ளே போகவா அப்படின்னு கேட்குது. நான் அந்த ஃப்ரேமை இப்படி கொஞ்சம் மேலே இங்கே கொண்டு போகிறேன். இங்கே கொண்டு போன உடனே நமக்கு வந்துட்டு அந்த எல் ஷேப்பில் இருக்க கர்சர் காட்டுது. ரீசன் என்னென்னா ஜஸ்ட் நான் அங்கே ப்ளேஸ் பண்ணேன்னா எந்த ஃப்ரேம்குள்ளேயும் போகாது. இங்கே போகுது, இங்கே ஏன் போகலான்னா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளே இமேஜை கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே டெக்ஸ்ட் இருக்குது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா கூட வரலாம், இங்கே வந்துட்டு வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃப்ரேம் போட்டாச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எழுத்தெல்லாம் மறைக்குது. எனக்கு வந்துட்டு இந்த இமேஜுக்கு பக்கத்தில் இருக்க எழுத்தெல்லாமே இமேஜை விட்டு கொஞ்சம் விலகி உட்காரணும். அதுக்கு தான் நான் விண்டோவில் போகிறேன். இங்கே டெக்ஸ்ட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ட்ராப்பை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்கிறத டெக்ஸ்ட் ரேப் அரௌண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்த பின்னாடி மறுபடியும் இங்கே டச் ஆகுது. நான் இங்கே இருக்க இந்த இது வந்து டோட்டல் லாக்கில் இருக்குது. அதனால் இங்கே மாற்றுற வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே கொடுக்குற வேல்யூ எல்லா இடத்துலையும் மாறும் அப்படின்ட்டு. ஓகே, இங்கே மாற்றிட்டேன். இங்கே மாற்றின உடனே எனக்கு இந்த இமேஜஸில் இங்கே எப்படி எங்கே வேணால் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மாறி உட்காரு. ஏன்னா ஓகே இந்த இடத்துல எப்படி வச்சுருவோம். இங்கே வைக்கும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே இந்த உள்ளே இருக்க இமேஜ் நகர்ந்துருக்கு. அதனால இதை நான் மறுபடியும் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டா இங்கே வந்து ஒரு சின்ன ரெட் கலரில் மார்க் காட்டுது. அது போக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 எரர் காட்டுது. ரீசன் என்னென்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கீழே இறங்குது. ஓகே, அப்போ நம்ம ஃப்ரேமை கொஞ்சம் கீழே பெருசாக்கிக்குவோம். அப்படி வரும்போது அந்த ஃப்ரேமுக்கான கண்டென்ட் நான் ஓகே இவ்வளோ தூரம் கண்டென்ட் வருது, நான் இந்த அளவு வரைக்கும் நான் இறக்கி வச்சுருக்கேன். சரியா, இப்போ என்னோடய கண்டென்ட் இந்த வேலை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இது எப்படி பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சரி நமக்கு நம்ம இன்னொரு சின்ன டவுட் வருது. நமக்கு என்ன அப்படின்னா இதை இப்படி கொண்டு வாங்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு இந்த இதுக்கு சென்டராக இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கோம். இதை நான் இப்படி கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு அடுத்து இதை மறுபடியும் ஃபிட் ஃப்ரேமே கொடுக்குறேன். ஃபிட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃபிட் கண்டென்ட். ஓகே, ஏன்னா நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு இங்கே சைடு குறைவாகவும் அந்த சைடு கூடுதலாகவும் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக எப்படி வந்துட்டு அதை சைஸை கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி என்ன பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணால் கரெக்டாக சென்டருக்கு கைட்லைன் காட்டுது. ஓகேயா, இப்படி சென்டர் லைன்லாம் காட்டின உடனே லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஈக்குவலாக வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை, புதுசாக வரையும் போது எனக்கு இந்த கைட்லைன் காட்டலை அப்படின்னா வெர்ஷன்ஸில் இல்லை, இது ஓல்டர் வெர்ஷன்ஸில் இந்த ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரேமை கரெக்டாக இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துருச்சா. இப்போ வந்த பின்னாடி இப்போ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த கர்சரை அப்படியே அப்படி ரெடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த அப்போ என்ன ஆயிடுது, ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக குறையும். ஓகேயா, அப்போ இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணியாச்சு, நம்மளோட மேக்ஸிமம் வேலை எல்லாமே முடிஞ்சது. அப்போ நம்ம அடுத்த கிளாஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நாம் சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சேர்த்து இதை சேவ் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு ஓப்பன் பண்ணும்போது, அதாவது இந்த கிளாஸ் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 அடுத்த கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த 4 ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேயா, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ் நமக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப் அல்லது பிரிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது தான் நம்மளோட வேலையை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.